பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை போல கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க. பேர் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம். அவளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறேனா இல்லையா பாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்றான். ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் நடை தவழுகின்ற பிள்ளைய மவுண்ட் ரோட்ல 5 மணிக்கு மெட்ராஸ்ல இப்படி இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் என் புள்ள பத்திரமா போயிடும் நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த வயதுடைய பிள்ளைகள், குறிப்பாக மாணவர்கள், 16 வயது நிரம்பிய மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான். பேர் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம். உடன் படிக்கின்ற பிள்ளைகளினுடைய அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன. பெண்களினுடைய ஆபாச போட்டோக்கள், ஆபாச வீடியோக்கள் அதில் அரங்கேறுகின்றன. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகளை வைத்துக்கொண்டு 3 ஆண்டு 4 ஆண்டுகள் படிக்கக்கூடிய இந்த கல்லூரியிலே கடைசி வரை சேதாரமில்லாமல் படித்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் என்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக உண்மை சம்பவங்களை பதிவு செய்கிறேன். இந்த கல்லூரியினுடைய நலன் கருதி தினம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. காவல்துறை விழித்துக் கொண்டது. பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவத்தை போல ஒரு பெண்ணை பல பேர் சேர்ந்து ஒரு சம்பவத்தை நிகழ்த்த இருந்த நேரத்திலே இந்த ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆனோன்னு காவல்துறை விழித்து கொண்டவுடன் இரவோடு இரவாக 27 பேரை காவல் நிலையத்திற்கு தள்ளி கொண்டு போய்விட்டார்கள். காலையிலே 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து, என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, ஜெயிலுக்கு போயிடுவான், காப்பாத்துங்க ஐயா. 54 பெற்றோர்களினுடைய கண்ணீரும் கம்பளை. எத்தனை பேருக்கு தெரியும் இது? இதை போல இங்க படிச்சுட்டு அற்புதமான ஆசிரியர் தம்பதிகளுக்கு பிறந்த பெண் BBA முடிச்சுட்டு MBA போய் ஜிண்டால் யூனிவர்சிட்டியில சேர்க்கிறாங்க. கிருத்திக், கரண், சின்கான்னு 3 பேர் வடநாட்டுக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அந்த கிருத்திக் சொல்றான், இந்த பெண்ணை காதலிப்பதாக நினைத்து நான் அவளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறேனா இல்லையா பாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்றான். இது சேலஞ்ச் பண்ற விஷயமா? நமக்கு அக்கா தங்கச்சி இருக்கு, அம்மா அப்பா இருக்காங்கல்ல வீட்டில், ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல. 4 தடவை கொடுத்து 5ஆவது தடவை கொடுக்குறான். BMW கார்ல வர்றான், ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான். பாவம் அந்த பேதை பெண் அதை அக்செப்ட் பண்ணிடுது. ஒரு நொடி நட்பாகிறது, காதலாகிறது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல, ஆபாசமா ஒரு படத்தை அனுப்புங்க. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேர் பேப்பர் படிப்பீங்கன்னு தெரியல எனக்கு. இதே போன்றது ஒரு சம்பவம் இங்க அனுப்பிச்ச உடனே இந்த பொண்ணு குளிக்கும் போது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு. ஒரு நொடி அந்த பெண் எடுத்த தவறான முடிவு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை சுக்குநூறாக கிழித்து போட போகிறது என்பதை அறியாத பேதை பெண் அந்த போட்டோ அனுப்பிச்சோன்னு ஆப்பிள் ஐக்ளவுட்ல வச்சுட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போட்டுருவேன் பயமுறுத்தி, தான் மட்டுமின்றி தன் நண்பர்களோடு சேர்ந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டார். இறந்து போய் விடுவோம் என்று நினைத்த அந்த பெண் காலை 6:30 மணிக்கு தன்னுடைய தந்தையை தொடர்பு கொள்கிறாள். அப்பதானே கூப்பிடுவீங்க அப்போ. என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளை தெரிந்த அந்த தந்தையை 7 மணிக்கு என்ன கூப்பிடுறாரு. கதர்றார், பதறார் போன்ல. என்னன்னு சொல்லிட்டு அழுவுங்க. இதை சொல்றாரு. இன்னும் சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவர். போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நார்த் இந்தியாலங்கிறோம். ஒரு பயிலும் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. சுப்ரீம் கோர்ட் போங்கிறோம். சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் has given direction to register a case and investigate by a very good police officer. ஒரு செல்போன்ல இருந்து இன்னொரு செல்போனுக்கு ஒரு படத்தை அனுப்பிச்சா ப்ளூ டிக் வந்தாலே இவன் தான் அனுப்பிச்சிருக்கான், அவ தான் பார்த்துருக்கான்னு எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ அத்தனையும் எடுத்து ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாரு. அந்த ஒரு எவிடன்ஸை வச்சுக்கிட்டு சுனிதா என்ற ஒரு பெண் நீதிபதி 2 மாதங்களுக்கு முன்னால் கிருத்திக், கரண், சின்கா என்ற அந்த 3 குற்றவாளிகளுக்கும் முதல் முறையாக இந்தியாவிலே ஒரு தைரியமான பெண் நீதிபதி 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியிருக்கின்றார். ஏதோ சாதாரணமாக சொல்லுகின்றேன் என்று நினைக்க வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. கிருத்திக், கரண், சின்கான் போட்டு பாருங்க. அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இந்த செல்போன் எவ்வளவு மிகவும் பாதுகாப்பாக உபயோகப்படுத்தப்பட வேண்டியது. ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு, காலேஜுக்கு வந்துட்டீங்க, ஆங்கில மீடியத்தில் படிக்க போறீங்க, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். Apple proved that a cell phone can change the world within 10 years, said Steve Jobs. It reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything
within a few tap on the screen. ஒரு கையை நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்குவோம். தமிழில் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் புரட்டி போட்டு விட்டது. நீ ஜாக்கிரதையா இருந்துக்கிறாங்கிறான். யாரு? செல்போன், ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றான். ஏன் அப்படி புரட்டி போட்டதுன்னு சொல்றான் தெரியுமா? ஒரு ராத்திரி 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ள தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து தொடர்ந்து வாட்ஸ்அப்ல பேசி தகவல்கள் பரிமாறுகிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைக்குது காவல்துறைக்கு. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஐஜி சொல்றாரு. நான் கமாண்ட் ஆஃப் பீசஸ்லாம் அழைச்சிக்கிட்டு, நான் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டு டேபிள் ஒர்க் பண்ணி ஒரு ஃபோன் எதுன்னு கண்டுபிடிச்சு 1 மணி நேரமாக அந்த ஃபோன் என்கேஜாக இருக்கு. மாட்டினாண்டா ஒரு தீவிரவாதின்னு சொல்லி கமாண்ட் ஆஃப் பீசஸ் அழைச்சிக்கிட்டு ராத்திரி 2 மணிக்கு போனால் அது லேடிஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் ஒரு பொண்ணு முக்காடை போட்டுட்டு 1 மணி நேரமாக பேசிட்டு, முக்காடை திறந்து இப்படி யூனிஃபார்மில் எங்களை பார்த்தோன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துச்சு. எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இது எத்தனை பெற்றோர்களுக்கு தெரிகிறது? அப்போ இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே இருங்க. தயவு செய்து நகர்ப்புறத்தை நோக்கி நகர்ந்து விடாதீர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொன்று சொல்றேன். இந்த காலேஜில் படிக்கும்போது லவ்ங்கிற பேரில் எல்லாத்திட்டையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகாமல் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த ஃபோட்டோவை புது கணவனுக்கு அனுப்புறது, நீ வந்து காதலனுக்கு அனுப்புறது. இதனால இப்போ கூட பார்த்துருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி ஃபோட்டோவில். இதில் எத்தனை குடும்பங்கள் கெட்டு போகிறது என்கிறது தெரிகிறதா? கல்லூரிகளிலே ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று செயலாளர் அவர்கள் சொன்னதனால் இதனையெல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். எங்கள் கல்லூரி அற்புதமான கல்லூரி. மாணவர்கள் மிகவும் ஒழுக்கமானவர்கள், மாணவிகள் அதை விட ஒழுக்கமானவர்கள் சார். இவங்க கெட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசணும் சார், காவல்துறை அதிகாரியான்னு சொன்னதுனால இதெல்லாம் சொல்கிறேன். அப்படின்னா எவ்வளவு அக்கறை வைத்திருப்பார்கள் என்று பாருங்கள். இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் அப்படி சொன்னது எதனால? ஒரு சொடுக்கிலே அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். போன் ஃபிக்ஷன் எனும் இணையதளத்தை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. 2 கோடி. பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது திருமணத்திற்கு பின் எப்படி, எங்கே, எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களோ ஆசிரியர்களோ சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய முறையிலே நீங்கள் சொல்லவில்லை என்றால், சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் செல்போன் திரைகளும் பிஞ்சு பிள்ளைகளினுடைய பண்பு நலன்களை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளி புதைத்து விடும். குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. ஒரு கணவன் மனைவி உறவு என்பது ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அனுபவமோ திறமையோ புத்திசாலித்தனமோ அல்ல. பரம்பரை பரம்பரையாக பல குருவிகளிடம் கற்று அற்புதமான ஒரு கூட்டை சிறு நாரின் மூலமாக கட்டி தலைகீழாக தொங்கவிடும். குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம். தலைகீழாக தொங்கும் புயல் காற்று எது வந்தாலும் ஆடுமை ஒளிய விழாது. ஏன் சொன்னேன் தெரியுமா? கணவன் மனைவி உறவு என்பது அப்படி குடும்ப உறவு. கல்லூரியிலே செய்கின்ற நீங்கள் காதலினால் 100க்கு 90 காதல்கள் நிறைவேறாமல் போகின்ற காரணத்தினால் தடுமாறி போய் நிற்கின்றார்கள். இந்த உறவு தடுமாறும் போது, இந்த புகைப்படங்கள் வெளியாகி உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகும் போது, டைவர்ஸ் தவிர வேற என்ன? பிரிந்து போக வேண்டும் என்று நினைத்து பிரிந்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது இந்த குடும்பம் என்பது முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, தங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு. இது எல்லாம் உடைபட்டு போய் மறுமணம் என்கின்ற நெருப்பு வளையத்திற்குள் போய் அதுவே வானொலிக்கு தப்பி அடுப்பிலே விழுந்த கதையாக கண்ணீரும் கம்பளையுமாக கதறிய பெண்களை, ஆண்களை நான் பார்த்திருக்கின்றேன். அதனால்தான் இதையெல்லாம் உங்களிடம் சொல்லுகின்றேன். கல்லூரிகள் என்பது கல்வி கற்பதற்கான இடம் என்பதை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி படித்துவிட்டு வெளியிலே வருகிறவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை. அது மட்டுமல்ல, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்மா. பாருங்க, இப்போ உங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு இந்த இன்பத்தை, மகிழ்ந்ததை, மகிழ்ச்சியை பங்கு போட்டுக் கொள்வதற்கும்
துன்பத்திலே உங்களை பங்கு போட்டுக் கொள்வதற்கும் உங்களுடைய துன்பத்தை பங்கு போட்டுக் கொள்வதற்கும் யார் இருப்பா? பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னா அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி தானே சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. அந்த குடும்பம் கண்ணீரில் விழும்படியாக எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். எல்லோரும் சேர்ந்து நல்ல முடிவை எதாக இருந்தாலும் எடுங்கள். அது படிப்பதாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும். எண்ணமே வாழ்வு என்ற தலைப்பு ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள் பாரதி. ஏன் அப்படி சொன்னார்? பெரிதினும் பெரிது கேள். காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. வள்ளுவர். முயலை போய் குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வேளம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். பெருசா நினைங்கிற உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. பாருங்களேன், இப்படி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே தோன்றிய ஒன்று இன்றைக்கு ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. அந்த கல்லூரியிலே படிக்கின்ற நீங்கள் பெரிதாக சிந்திக்க வேண்டாமா? சிந்திக்கிறதுல என்ன கஷ்டம்? ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றான். ஒரு மனித மனம், நீ ஒரு IAS ஆகணும், ஒரு IPS ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு பெரிய ப்ரொஃபஸர் ஆகணும், ஒரு என்ன வேணாலும் நினை, பெருசா நினை, கோடீஸ்வரன் ஆகணும், தவறு இல்லை, நியாயமான முறையில். அது மாதிரி நீ நினைச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி செய்யும், உபத்திரவம் செய்யாது. அத்துணைக்கும் காரணம் எண்ணம். இஃப் யூ மாஸ்டர் யுவர் தாட்ஸ், யூ மாஸ்டர் யுவர் மைண்ட். ஒன்ஸ் யூ மாஸ்டர் யுவர் மைண்ட், யூ மாஸ்டர் யுவர் லைஃப். வென் யூ மாஸ்டர் யுவர் லைஃப், யூ மாஸ்டர் யுவர் டெஸ்டினி. என்ன அர்த்தம்? உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் வார்த்தைகளாக வெளிவருகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைதான் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன.